ஹோம்னா எப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஐயோ! நிறைய பொண்ணுங்க, சின்ன சின்ன பசங்க, எனக்கு அதெல்லாம் அப்போலாம் எனக்கு தெரியாது. எனக்கு 13 வயசுல பார்த்தது. அப்படி இப்படி அந்த அந்த ஒரு வாட்டி அந்த 3 நாள் ஹோமில் இருந்து எனக்கு எனக்கு 56 வயசு ஆயிடுச்சு. நான் அதுக்கு நடுவில் எத்தனையோ வாட்டி ஜெயில் எடுத்துட்டேன். ஹோம் எடுத்த பொண்ணு லாஸ்ட்டாக என் லைஃப் யார் இந்த அதுன்னு போகும் தைரியம் வந்துச்சு எனக்கு. அப்போ எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நான் சாராய் விற்க அப்படியே ஆரம்பித்தேன். அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை சப் ஜெயில் அதில் இருந்தேன். சென்ட்ரல் ஜெயில் அப்படி 15 நாள் 10 நாள் ஆனேர். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடித்து எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் ஹஸ்பண்டோட நான் வாழ்ந்து தனியாக இருந்தேன். 2 குழந்தையும் பெற்றேன். 2 குழந்தையும் பெற்றேன். அப்போ எங்கள் அண்ணனுங்க சின்ன சின்ன குழந்தை, எனக்கு 2 குழந்தை பிறந்தவொடனே என்ன ஆகிப்போச்சு, எங்கள் அண்ணனுங்க ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ ஊரை விட்டே போன எங்கள் அண்ணன் வந்து திருப்பி வந்தார். எங்கள் அண்ணன் எதிரிகாலங்க சாவச்சிட்டாங்க. அதுவும் எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. எனக்கு நம்ம அண்ணன் இத்தனை வருஷம் கழித்து பாம்பேலேருந்து வந்தார், என்ன இப்போ வச்சிட்டாங்களே ஆன்ட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோட நான் எங்கள் வீட்டுக்காரோடையே வாழல, எங்கள் அம்மா வீட்டோடையே நான் இருந்துட்டேன். நான் அப்படியே எங்கள் அம்மா கூடயே நான் இருந்து 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அப்படியே கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் பார்த்துன்னு கொண்டுன்னு இருந்தது. சரி, நம்ம இப்படியே இருந்தால் இப்படி நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது? அப்படியே சின்ன சின்ன தப்பு பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படி அப்படியே இருந்து சென்ட்ரல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு, லாஸ்ட்டில் புழல் ஜெயிலு